அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்க ஒரு வேலைவாய்ப்போட ரிசல்ட்டு அப்படின்னு கூட சொல்லலாம். அதற்கான ரிசல்ட்டு சற்று முன்பு வெளியாகியிருக்க மக்களே. என்ன துறை வேலை, என்ன வேலை என்னன்னு கேட்குறீங்க. எல்லாரும் ஃபோட்டோலேயே தம்ப்நெயிலே பார்த்துருவீங்க இல்லையா? ஆமாங்க, இந்த ரேஷன் கடை வேலைக்கான விற்பனையாளருக்கும் கட்டுநருக்குமான ரிசல்ட்டு இன்று முதல் வெளியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பிடிஎஃப் லிங்க்குமே இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டுமே இன்று முதல் வெளியிட போவதாகவும் சற்று முன்பு தகவல் வெளியாகியிருக்கு மக்களே. இது ரொம்ப 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 மகிழ்ச்சிகரமான தகவல், சரிங்களா? ஸோ இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் விற்பனையாளருக்கும் கட்டுநருக்கும் ஒரே நேரத்தில் டிஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்டில் வெளியிட போவதாகவும், அது மட்டும் அல்லாமல் யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்களோ ஓகேங்களா, செலக்ட் ஆன அனைவருக்குமே அதற்கு முன்பாகவே ஓகேங்களா, எந்த நேரத்தில் வேணும்னாலும் அதற்கு முன்பாகவே எஸ்எம்எஸ் வழியாகவும் மெயில் வழியாகவும் ரிசல்ட் அவங்கவுங்க மொபைல் நம்பருக்கு, ப்ரைவேட் மொபைலுக்கு சென்ட் பண்ண போவதாகவும் சற்று முன்பு செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அது மட்டும் அல்லாமல் டிஆர்பி ஆஃபீஸ்லேருந்து ஒரு முக்கியமான மகிழ்ச்சிகரமான தகவல் வந்திருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றதுக்கான அப்டேட்டுமே கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடந்திருக்குது அப்படின்றதுக்கான அப்டேட்டுமே கொடுத்துருக்காங்க. அதை பற்றின அப்டேட் டிஆர்பி ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் திரு மாண்புமிகு பெரிய கருப்பன் ஐயா அவர்கள் அவருமே இது வரைக்கும் ரிசல்ட் வெளியிடாமல் இருந்ததுக்கான காரணம் என்ன, ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன ரீசனுக்காக இவ்வளோ நாள் ரிசல்ட் வெளியிடாமல் இருந்தோம், அதற்கான முக்கியமான தகவலை அப்டேட்டும் உண்மை நிலவரத்தையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. தேவைப்பட்டால் அந்தக்கான அப்டேட்டுமே நம்ம தெளிவாக அப்டேட் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு வீடியோவில் இது எல்லாமே தெளிவாக மெயினாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ரிசல்ட் பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ஸோ அது செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நம்ம நடத்தியிருக்கிறாங்க, என்னென்னத்துக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க, முக்கியத்துவம் யாருக்கு, அதாவது முன்னுரிமை யாருக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க, இதை பற்றினா முழுமையான தகவல் தான் இந்த ஒரு வீடியோவாக இருக்க போகுது, சரிங்களா? ஸோ இது எல்லாமே தொடர்ச்சியாக தெளிவாக துல்லியமாக பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலை ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்க வேண்டியதான். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட் நோட்டிஃபிகேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும், ஓகேங்களா? ஸோ மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணது மூலிமா தான் அடுத்தடுத்த வீடியோஸ் இந்த மாதிரி முக்கியமான அப்டேட் வீடியோஸு, அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம் வீடியோஸு எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன தகவல் அப்படின்றத தெளிவாக பார்த்துடலாம், என்ன அப்டேட்டுன்றதை தெளிவாக பார்த்துடலாம், சரிங்களா? ஓகே, நம்ம இப்போது முதல்ல பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் அனைத்து மாவட்டத்திற்கும் சரியான முறையில் நேர்காணல் நடந்து முடிந்திருக்கிறதா, விற்பனையாளருக்கும் கட்டுநருக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் அப்டேட் கொடுத்துட்றேன். இந்த 38 மாவட்டத்திற்கும் ஒரு சில மாவட்டங்கள் ஓகேங்களா, இந்த பெஞ்சல் புயல் காரணமாக ஒரு 20% ஓகேங்களா, இதுக்கு முன்னாடியே ஒரு 80% நேர்காணல் முடிஞ்சிருந்தது. அந்த பெஞ்சல் புயலுக்கு அப்புறம் ஒரு 20% நேர்காணல் நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. அதுவும் நேர்மையான முறையில் தான் நடத்தி முடிச்சிருக்கிறாங்க, சரிங்களா? அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது, ஓகேங்களா? தெளிவாக நேர்மையான முறையில் தான் இதை நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு இன்று முதல் வெளியிட போவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இது ரொம்ப 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 மகிழ்ச்சிகரமான தகவல். நிறைய பேர் இது
எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கேட்டிருக்கீங்க. அதுக்கான அப்டேட்டுமே கொடுத்துட்றேன். ஸோ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் செலக்ட் ஆனவங்களுக்கு ஓகேங்களா, இப்போ நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நம்ம அப்ளை பண்ணும்போது ஓகேங்களா, அப்ளை பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பரையும் வெரிஃபை பண்ணியிருப்போம், ஒரு மெயில் ஐடியும் வெரிஃபை பண்ணியிருப்போம் ஓடிபி வர வச்சு இல்லையா. அந்த மெயில் ஐடிக்கும் மொபைல் நம்பருக்கும் வந்து ஃபஸ்ட்டு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பிடுவாங்க. என்னென்னு இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ரேஷன் கடை கூட்டுறவுத்துறையிலேருந்து இந்த அப்டேட் வந்திருக்குது. ஸோ இந்த ரேஷன் கடை விற்பனையாளருக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா விற்பனையாளருக்கு வரும், கட்டுநருக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கட்டுநருக்கு வரும், ரெண்டுத்துக்கும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா தனித்தனியாக 2 மெசேஜும் வரும் ஓகேங்களா. செலக்ட் ஆகியிருந்தீங்களா மட்டும்தான் இந்த மெசேஜ் எல்லாமே உங்களுக்கு வரும் ஓகேங்களா. ஸோ இதில் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் அண்ட் மெயில் மூலிமாவும் வந்துடும் ஓகேங்களா. அதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்கள் இந்த விற்பனையாளர் பதவிக்கு செலக்ட் ஆகிருக்கீங்க, தேர்வாகியிருக்கீங்க. ஸோ இன்றைக்கி டேட்டில், அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட்லாம் அவங்க ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி அதிலே ஒரு டேட் மென்ஷன் பண்ணிப்பாங்க. அந்த டேட்டில் நீங்கள் வந்து இந்த விற்பனையாளருக்கான விற்பனையாளருக்கு தானே போஸ்டிங் அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க, அதுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க. ஸோ மீண்டும் ஒரு தடவை உங்கள்கிட்ட இருக்கிற அனைத்து சர்டிஃபிகேட்ஸ், ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் கொண்டு வரணும். அதை மீண்டும் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு டேரெக்டாக நீங்கள் ஜாப்பில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்கான தெளிவான விளக்கமும் நமக்கு கிடச்சிருக்குது சரிங்களா. ஸோ இதுதான் கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் திரு மாண்புமிகு பெரிய கருப்பன் ஐயா அவர்கள் வந்து செய்தியாளர்களிடம் சந்தித்து மகிழ்ச்சிகரமான தகவல் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இதுவரைக்கும் நடந்து முடிந்த நேர்காணலில் எந்த விதமான குழப்பமும், எந்த விதமான கோளாறுகளும், எந்த விதமான குளறுபடிகளும் நடக்காமல் இந்த நேர்மையான முறையில் தான் இந்த நேர்காணல்ன்றதை நடத்தி முடிச்சிருக்கிறோம் நாங்கள் அப்படின்றதுக்கான தெளிவான விளக்கமும் கொடுத்துருக்கிறாரு அவர் சைட்லேருந்து ஓகேங்களா. அடுத்ததாக இந்த டிஆர்பி ஆஃபீஸோட முக்கிய மகிழ்ச்சிகரமான தகவல் என்ன அப்படின்னா, இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் நாங்கள் எப்படி நடத்தியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, யாரெல்லாம் ஓகேங்களா, யாரெல்லாம் நேர்காணலில் அதிக மார்க்கையும் அடுத்தது அவங்களுடைய டாக்குமெண்ட்டுக்கு 50 மார்க்கையும் அதிகமான மார்க்கையும் எடுத்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு கட் ஆஃப் போட்டிருக்கோம் ஓகேங்களா. அவங்களுக்கு வந்து ஒரு கட் ஆஃப் போட்டிருக்கோம். அந்த கட் ஆஃபில் யாரெல்லாம் அதிகமான கட் ஆஃப் பர்சன்டேஜ் வந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு அனைவருக்குமே நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறோம். நேர்மையான முறையில் தான் செலக்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றதையும் தெளிவாக டிஆர்பி சைட்லேருந்து நமக்கு தகவல் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. ஸோ எல்லாருமே ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் தான் சரிங்களா. அடுத்ததாக இந்த ரிசல்ட் வந்த உடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இது நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் இல்லையா. ஸோ இப்போ நான் செலக்ட் ஆகிட்டேன், நான் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அரசிடம் கவர்மெண்ட் சைட்லேருந்தே வந்து அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த அட்ரஸ் போட்டு அவங்களே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து அந்த அட்ரஸ்க்கு வந்து வீட்டுக்கே அனுப்பிடுவாங்க சரிங்களா. அப்படி இல்லை எனக்கு அதுக்கு முன்னாடியே டக்குன்னு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, டிஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்டில் பிப்ரவரி ஓகேங்களா, பிப்ரவரி 5ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதிக்குள்ளே ஏதாவது ஒரு தேதியில் அது இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க, லிங்க் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த டைமில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ இதுதான். அதே மாதிரி நிறைய பேர் வந்து இந்த கட் ஆஃப் மார்க் இது எவ்வளோ இருந்தால் இந்த வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ இதற்கான கட் ஆஃப் மார்க் வந்து மினிமம் 90, 95, 97 இந்த கட் ஆஃபில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுன்றது அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான டிமாண்டு, ஏன்னா அதிகப்படியான வேலை பேர் அதே மாதிரி நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அதிகப்படியான கட் ஆஃப் இருந்தால் தான் இந்த வேலைன்றது நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளே இருக்குது சரிங்களா. அடுத்ததான் நிறைய பேர் கேட்ட விஷயம் என்னென்னா, இந்த வேலையை வந்து எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, நான் இன்டர்வியூவும் நல்லா தான் பண்ணியிருக்கிறேன், நான் டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக அவங்க கேட்டது எல்லாமே சப்மிட் பண்ணியிருக்கிறேன், ஜெராக்ஸ் எல்லாமே கரெக்டாக சப்மிட் பண்ணிட்டேன், ஸோ எனக்கு இந்த வேலை கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 95% வந்து வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க அப்படின்றதையும் அவங்க அதில் கட் ஆஃப் வரவங்களுக்கு தான் அதிகப்படியான கொடுப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்குமே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லோரும் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த ரேஷன் கடை விற்பனையாளருக்கும் கட்டுநருக்கும் பணியில் சேர்ந்து சிறப்பாக பணியாற்ற வேண்டும். அதே மாதிரி நேர்மையான முறையில் பணியாற்ற வேண்டும் நம்ம எல்லாருடையும் கேட்டுக்கொள்கிறோம். ஸோ அதே மாதிரி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிப்ரவரி 5ஆம் தேதி முதல் 10ஆம் தேதிக்குள்ளே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து நீங்கள் டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க்குமே ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதுதான் அஃபிஷியல் வெப்சைட் ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ, வெல்கம். அடுத்து ஒரு முக்கியமான அரசு வேலையை சந்திக்கிறேன், முக்கியமான அப்டேட்டில் சந்திக்கிறேன், முக்கியமான அரசு கவர்மெண்ட்டோட ஸ்கீம் வீடியோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.